ஹை வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு இஸ்ரோ நோட்டிஃபிகேஷன் 2026 வந்துருச்சு. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல இருந்து ஒரு புது பேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இஸ்ரோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஒரு எம்டிஎஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருந்தோம். ஒரு 120 டேஸ் பிளானர் போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் இஸ்ரோன்றது வந்திருந்தது. அண்ட் இஸ்ரோவோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு எஸ்எஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ என்ன அதில் 25 கொஷின்ஸ் ஈச் இருக்கும், இதில் 50 கொஷின்ஸ் ஈச் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு மேக்ஸ் கிடையாது, இங்கிலீஷோட வெயிட்டேஜ் அதிகம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எஸ்எஸ்சியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இங்கேயும் இருக்குது. அப்போ எஸ்எஸ்சி எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம்ஸும் எழுதலாம். அதனால இந்த புது பேட்ச்ன்றது நம்ம 13th ஆகஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஸ்ரோ அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் இது ரெண்டுத்துமே டார்கெட் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன்றது போகும். ஸோ முதல்ல இதில் வந்து இந்த 120 டேஸோட பிளானர் என்னன்னு அப்படின்றத பார்த்துரும். அதுக்கப்புறம் இதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிளானர்ன்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் 120 டேஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை அரௌண்ட் 98 டேஸில் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நாங்கள் வச்சுருப்போம். ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ப்ராக்டிஸில் இறங்க போகிறோம். ஸோ இந்த 98 டேஸில் ஒரு 73 டேஸ் வரைக்கும் நீங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 25 டேஸில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் டேவும் கிடைக்கும், அதே மாதிரி ரிவிஷனுக்கான டைமும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டே 1 எடுத்துக்கிறோம். ஸோ டே 1 வந்து இப்போ 13th ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறோம். 12th ஆகஸ்ட் வந்து நாங்கள் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் டெலிகிராம் சேனலில். ஸோ அந்த 12th அன்னைக்கு அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஸ்கெடியூல் வரப்போகுதுன்றது வந்துடும். ஏன்னா சில பேர் மார்னிங் எந்திரிச்சு படிப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 3 நாள் மட்டும் 13th, 14th அண்ட் 15th இந்த 3 நாள் மட்டும் உங்களுக்கு ஈச் சப்ஜெக்ட் வந்து ஓரியன்டேஷன் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஓரியன்டேஷன் போகும். ஸோ இதில் இந்த சப்ஜெக்டில் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும், இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ரோட் மேப் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷில் நம்ம கோர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் ஒன்று சொல்லிடுவோம். அது மாதிரி சில பேசிக்ஸ் வந்து நம்ம லைவாகவே டீச் பண்ணிடுவோம். அந்த லைவ்ல நம்ம பேசிக்ஸ் டீச் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ இருக்கக்கூடிய டவுட்ஸ் அவங்க அப்போயே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த பேசிக்ஸை கனெக்ட் பண்ணி ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். ஸோ அதனால ஒரு ஓரியன்டேஷன் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th ஆகஸ்ட், ஸோ சண்டே வந்து உங்களுக்கு லீவ். அதே மாதிரி 17th ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் உங்களோட கோர்ஸை டெய்லி ஸ்கெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளும் நீங்கள் என்னென்ன படிக்க போறீங்கன்றது முதல் நாள் நைட்டே உங்களுக்கு வந்து ஸ்கெடியூலாக வந்துடும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் அதில் இருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு வீடியோ டோட்டலாக எத்தனை ஹவர்ஸ்ன்றது இருக்குது, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றது இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸே ஒரு நாள் வந்து நீங்கள் 2.1 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் தாண்டாத மாதிரி தான் நம்ம ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிக்கு நீங்கள் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளும் இந்த மாதிரி பிளானர் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் முடிக்க ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன்றது கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ரிவிஷன்றது நம்ம கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ அப்போ என்னைக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், என்னைக்கு எந்த டாபிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு 17th நவம்பருக்குள்ளே இது முடிஞ்சிடும். இந்த 17th நவம்பருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்டிஎஸ் ரிலேட்டடான கொஷின் சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பிவைக்யூ கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸாம் என்ன லெவலில் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ கிராஷ் கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த 2026 ஒரு நிமிஷம் கிராஷ் கோர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2026 நம்ம ஒரு புது ரெக்கார்டிங் போனோம். இந்த புது ரெக்கார்டிங்கை இப்போ நம்ம ஆரம்பித்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது, ரொம்ப வைடாக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இருக்கக்கூடிய ஒரு 3 to 4 மந்த்ஸில் அது கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸ் வச்சு இந்த வருஷத்தில் இந்த எக்ஸாம் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம். இப்போ நான் ரொம்ப கம்ப்ளீட் பிகினர் அப்படின்னு இப்போ தான் நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளே வரேன் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி இந்த மேக்ஸ் டாபிக்ஸை நம்ம டெய்லி கவர் பண்ணிட்டு போகலாம். இல்லை நான் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 1 இயருக்கு மேலே நான் டைம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எப்பவுமே நாங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுவோம், ஒரு 6 to 8 மந்த்ஸாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 to 3 மந்த்ஸாவது அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்க முடியும். ஸோ எங்களோட கைண்ட் சஜஷன் அது. இல்லை சார் என்னால் முடியும், ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னால் இதை பண்ணி முடிக்க முடியும்னா நீங்கள் பண்ணலாம். இங்கிலீஷ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மொத்த கான்செப்டே இவ்வளோ தான். ஓகே, இங்கிலீஷ் ஜிஎஸ்ல அண்ட் ரீசனிங் இது மொத்த கான்செப்டும் இவ்வளோ தான். ஆனால் மேக்ஸ் மட்டும் ஏன்னா எஸ்எஸ்சி லெவலுக்கு நம்ம மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் ஒரு கிராஷ் கோர்ஸாக தான் இது போட்டிருக்கோம். எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம எக்ஸாமில் போயிட்டு ஒரு டப்புன்னு ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்ம இருப்போம். பட் ரொம்ப டீப்பாக போகாது. ஓகே, அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். ஸோ அப்படி இருக்குது எனக்கு ஓகேனா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ அந்த புது மேக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னல, ஒரு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அதுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு இந்த 120 டேஸ் முடிஞ்சோடனே நாங்கள் கொடுப்போம். ஓகேவா? இப்பயே நாங்கள் கொடுத்துட்டோம்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதில் நாங்கள் படிக்கணுமா அதில் நாங்கள் படிக்கணுமான்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் ஆக்சுவலாக அதோட ஆக்சஸ் இப்பயே கொடுக்குறோம். பட் நீங்கள் ஒரு கிளாரிட்டியில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபோல்டர்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம போக தேவையில்ல, 120 டேஸ் முடிச்ச அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆக்சஸ் இப்போ நாங்கள் ஏன் கொடுக்கலான்னு ஒரு தாட்டில் இருக்கோம்னா, சப்போஸ்
இந்த கிராஷ் கோர்ஸில் ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலான்னா அந்த மெயின் கோர்ஸ்குள்ளே நீங்கள் போய் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஆக்சஸ் வந்து நாங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம். பட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். ஸோ இந்த பிளானரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் மேக்ஸில் ஏதாவது ஒரு டாபிக் வந்து இது இன்னும் கொஞ்சம் எனக்கு டீப்பாக வேணும் அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் உள்ள போய் பார்க்குற மாதிரி ஆக்சஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ பிளானர் இதுதான். இதை நாங்கள் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஒரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது இந்த கோர்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நான் சொன்ன மாதிரி ஒரு 120 டே பிளான் நாங்கள் கொடுத்துருவோம். அந்த 120 டே பிளானில் உங்களுக்கு டெய்லி ஸ்கெடியூல்ன்றது வந்துடும். ஸோ டெய்லி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றது உங்களுக்கு வந்துடும் அப்டேட்டு. எல்லா செஷனுக்கான ரெக்கார்டட் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்கன்னா அந்த மேக்ஸில் என்ன டாபிக் படிக்க போகிறீங்கன்றது ஃபுல் ரெக்கார்டிங் நாங்கள் வீடியோ வச்சுருப்போம். அண்ட் பிரிண்டபிள் பிடிஎஃப் செஷன்ஸ் இருக்கும். அதாவது செஷன்ஸோட பிரிண்டபிள் பிடிஎஃப்ஸ் இருக்கும். இங்கிலீஷ், ஜிஎஸ் இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம உட்காந்து ஃபுல்லாலாம் நோட்ஸ் எடுத்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கான பிரிண்டபிள் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். மேக்ஸ் மட்டும் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வீக்லி லைவ் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த வீக்லி லைவ் டிஸ்கஷனில் அந்த வீக்கில் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு 10 to 15 கொஸ்டின் அவ்வளோதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10 to 15 கொஸ்டின்ஸை நம்ம ஏன் சால்வ் பண்ணுறோம்னா அந்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அண்ட் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுற மூலிமா நீங்கள் எவ்வளோ லெவலுக்கு இருக்கீங்க அப்படின்றத எங்களால் அசஸ் பண்ண முடியும். அது மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஒரு டாபிக் முடிக்குவோம். அந்த டாபிக் முடிஞ்சோடனே நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான டெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மொத்த கோர்ஸ் உங்களுக்கு 3 years வேலிடிட்டி. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ எம்டிஎஸ்க்கான ஒரு பேட்ச் இருக்குது, இதோட ரெக்கார்டட் கோர்ஸ், கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன ரெக்கார்டட் கோர்ஸ், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா கம்ப்ளீட் கோர்ஸில் என்ன இருக்கோ அதே தான் எம்டிஎஸ்லையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் கோர்ஸில் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட் கோர்ஸில் இருக்கிறதான் இதுலையும் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ ஏன் நம்ம வந்து எம்டிஎஸ் அஸ்தர்ம பேட்ச்னு சொல்லி தனியாக ஒன்று கிரியேட் பண்ணணும்னா, இப்போ யார் இந்த வரக்கூடிய எம்டிஎஸ் அண்ட் இஸ்ரோவை டார்கெட் பண்ணுறாங்கன்றதுக்காக. ஏன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் 2027 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை 2028 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் வாங்குறாங்க. அப்போ நம்ம இந்த பேட்சில் எனக்கு இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு தான் இது தனி கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இவங்கள மட்டும்தான் நாங்கள் லைவ் கோர்சஸில் ஆட் பண்ணுவோம். இல்லை நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் கோர்ஸ், இப்போ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு 11th இல்லைனா 12th அன்னைக்கு எங்களுக்கு டெலிகிராமில் இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்களை மேனுவலாக நாங்கள் வந்து அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது. சில பேர் காம்போ கோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருப்பீங்க, இல்லை ஓவராலாக நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக மட்டும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு டெலிகிராமில் இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் ஆட் பண்ணிடும். இதுக்கப்புறம் வாங்க போகிறவங்க இந்த வருஷத்தோட எம்டிஎஸ் அண்ட் இஸ்ரோ டார்கெட் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நான் 2027 தான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பேட்ச் வந்து உங்களுக்கு 13th August ஸ்டார்ட் ஆகுது. எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tsacademy.in இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு லாகின் கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பர் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் காட்டும். இந்த கோர்சஸில் இப்போ இந்த ரெக்கார்டட் கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த அஸ்திரம்ன்றது இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்து போகலாம். அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யார் எடுத்திருக்காங்க எப்படி எடுத்திருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கணும்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் தான் கொடுத்துருப்போம். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎஸ்சி அகாடமி ஆப் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஎஸ்சி அகாடமி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் மறுபடியும் நீங்கள் ஓடிபி லாகின் வச்சு உள்ளே போனோடனே இங்கே கீழே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். ஸ்டோர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் வரும். இதில் இந்த ரெக்கார்டட் வீடியோ கோர்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அஸ்திரமோட எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே கேட்கக்கூடியது, இந்த கோர்ஸில் இல்லை இந்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன், இந்த வருஷம் என்னால் ஜாப் எடுத்துட முடியுமா, நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னால் ஜாப் எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு அகாடமி என்ன ப்ராமிஸ் பண்ணான்னா எக்ஸப்ஷனல் குவாலிட்டி அவங்களால ப்ராமிஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்போட கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி எடுத்தவங்க தான். இப்போ நான் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்ரீராம் சார் ஜிஎஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, கார்த்திக் சார் ஜியோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நவீன் சார் மேக்ஸ் டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்டென்ட்டோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. கிட்டத்தட்ட நீங்கள் நார்த் இந்தியன் அளவுக்கு எதிர்பார்க்கலாம். பட் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கான்டென்ட்டை ஆஸ்பிரண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றதா ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கோர்ஸை நம்ம கையில் கொடுத்தாலும் எவ்வளோதான் குவாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது கேள்வி. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட் இருந்திருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் 3 எக்ஸாம்ஸுமே ஒரே வருஷத்தில் கிளியர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஐடியா நம்ம சேனல் ஒரு தடவை பார்க்கும்போது வந்திருந்தது.
அண்ட் அந்த தடவை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. சும்மா குடுத்து பார்த்தாங்க, வரல. அதுக்கப்புறம் கரெக்ட்டா கொஞ்சம் ஒரு 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 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அடுத்து அந்த ஒரே வருஷத்த அவங்க இந்த 3 எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ இட்ஸ் பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். நம்ம வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தினமும் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். 120 நாள் எப்படி இந்த பேட்ச் முடிக்கணும்ன்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். எக்ஸாம் வருதா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஸோ எக்ஸாம் போய் நான் உட்கார அந்த டைமுக்கு எனக்கு எல்லா நாலேட்ஜும் கையில இருந்தா தான் அந்த எக்ஸாம் என்னால அந்த 1 ஹவர் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த 1 ஹவர் என்னால கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியணும்னா, நான் இதுக்கு முன்னாடி நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கணும். அந்த ஃபேஸ் மட்டும் தான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க அந்த டைம யோசிச்சு தயங்கி அடுத்தடுத்த வருஷங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு டைம் வச்சிருப்பீங்க. இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம். இந்த எக்ஸாம் இல்லன்னா அடுத்த எக்ஸாம். அப்படி தள்ளி போடாம நம்ம ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சுருவோம். கன்சிஸ்டன்ட்டா படிக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ இதுக்குள்ள வரவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்குள்ள வந்தீங்கன்னா, நாங்க என்ன சொல்றோமோ அது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது போதுமான ஒரு கேள்விக்கு, இத தாண்டி உங்களால ஒண்ணு பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம அவ்ளோ இத்தன ஹார்ஸ் நம்ம கிளாஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். இத நம்ம பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். இத நீங்க கரெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டாலே, என்ன சொல்ல ஒரு 80% ஆஸ்பிரண்ட்ஸ தாண்டி போய் நிப்பீங்க. இந்த 120 டேஸ் நீங்க முடிக்கிறீங்கனாலே 80% ஆஸ்பிரண்ட்ஸ தாண்டி போய் நிப்பீங்க. பாக்கி இருக்க டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஓகே. பிஒய்க்யூஸ் எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அதுவும் நம்ம ஆப்ல குடுத்துருவோம். ஸோ பிஒய்க்யூஸ் எல்லாமே அப்லோட் ஆயிட்டு இருக்குது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு 10,000 to 15,000 கொஸ்டின்ஸாவது உங்களுக்கு பிஒய்க்யூஸா வந்து அப்லோட் ஆகும். ஸோ இது எல்லாமே யுட்டிலைஸ் பண்றதுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க அது எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க பிரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனல் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ஃபோன் நம்பர்ஸும் நாங்க குடுத்துருக்கோம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்ஸ் இருந்தா சொல்லலாம். அதே மாரி நம்ம சேனல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.